Friends, welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா don't forget to subscribe our YouTube channel and don't forget to press the bell icon. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். Okay, and also if you like the video you can like, share and comment. If you have any doubt you can comment in the comment section. Okay, wow. Okay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SBI PO Prelims ஒரு மெமரி பேஸ்ட் பேப்பர் தான் நீங்க பார்க்க போறோம். ஓகேவா? SBI PO பேப்பர் அண்ட் Prelims. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் ஒன், fill the most appropriate options in blanks provided to make the sentence meaningful. Okay, first one, the scientists dash their cataclysmic event using an instrument so dash it could detect a change in the distance between the solar system and the nearest star 4 light years away to the thickness of a human hair. ஓகே, இங்க என்ன வந்திருக்கு? the scientist அப்படின்றது என்ன? noun and also plural noun. ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? ஏதோ சம்திங் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா ஒரு வெர்ப், ஆக்ஷன் வெர்ப் வரணும். என்ன பண்றாங்க இந்த சயின்டிஸ்ட்? என்ன பண்றாங்க? ஆப்ஷன் வைஸ் பாருங்க. நோட்டிஸ்ட், மெஷர்ட், ஃபவுண்ட், ஒர்க், டிடெக்டட், இங்க எல்லாமே வெர்ப் தான் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாக்ட் எந்த வெர்ப் வரும் அப்படின்றத பார்க்கலாம். நோட்டிஸ்ட் வருமா? dash their catalytic event using an instrument வச்சு ஏதோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ சம்திங் இருக்கு, அதை வச்சு அவங்க வந்துட்டு ஏதோ பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாக்குறாங்கன்னும் போது அங்க நோட்டீஸ் வருமா? ரிசர்ச்சுக்காக சயின்டிஸ்ட் வந்து பண்றாங்கன்னும் போது அங்க நோட்டீஸ் வராது. ஓகேவா? ஸோ நோட்டீஸ் அப்படின்றது அங்க வராது. நெக்ஸ்ட் பாருங்க, மெஷர்ட் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மெஷர் பண்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? யூசிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ டேஷ் இட் டிடெக்ட் அ சேஞ்ச், இங்க வந்து ஏதோ டிடெக்ட் பண்ணுது. ஸோ டிடெக்டுக்கும் மெஷருக்கும் இங்க இல்லை. ஓகேவா? ஸோ மெஷர் மீன்ஸ் ஏதாவது ஒரு லென்த் ஆர் பிரெத் ஏதோ ஒரு இதை வந்துட்டு மெஷர் பண்ணணும். ஸோ இங்க மெஷர் பண்ற மாதிரி இங்க எதுவும் இல்லை, சம்திங் டிடெக்ட் பண்ற மாதிரி தான் ஏதோ இருக்கு. ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ டிடெக்ட் அ சேஞ்ச் இன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோலார் சிஸ்டம்க்கும் நியர் ஸ்டார் 4 light years இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு பேசுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்துட்டு என்ன பண்ண முடியும்? டிடெக்ட் தான் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ மெஷர்டு வந்துட்டு இதுல வராது. மெஷர் எப்ப பண்ணுவோம்? அதாவது வந்துட்டு கிலோமீட்டர், மீட்டர்ஸ், லென்த், பிரெத் இந்த மாதிரி இருக்கிறத மெஷர் பண்ண முடியும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது? மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்க வந்து அவங்க வந்து கண்டுலாம் பிடிக்கல. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு, அதை வந்து அவங்க சம்திங் வேற ஏதோ பண்றாங்க. ஸோ ஃபவுண்டும் வராது. ஒர்க்டு வருமா? ஒர்க்டு வராது. ஓகேவா? அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்டு வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிடெக்டட். த சயின்டிஸ்ட் டிடெக்டட். ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகே, த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? டிடெக்டட் அண்ட் ஆல்சோ இங்க டிடெக்ட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ த சயின்டிஸ்ட் டிடெக்டட் their cataclysmic event using an instrument so dash, so இங்க ஒரு adjective. ஸோ எது வரும்? ஸோ அக்யூரேட், ஸோ சென்சிட்டிவ், ஸோ கேர்ஃபுல், ஸோ அக்யூரேட், ஸோ சென்சிட்டிவ். ஸோ டிடெக்டட் இங்கே வருது அப்படின்னா ஸோ சென்சிட்டிவ் தான் வரும். ஸோ சென்சிட்டிவ், இட் குட் டிடெக்ட் அ சேஞ்ச் இன் த டிஸ்டன்ஸ். அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அண்ட் ஆல்சோ இட் குட் டிடெக்ட் அ சேஞ்ச் இன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோலார் சிஸ்டம் அண்ட் த நியரஸ்ட் ஸ்டார் 4 light years away to the thickness of a human hair. ஓகேவா? ஸோ DE is the right option. So the scientist detected their cataclysmic event using an instrument so sensitive it could detect a change in the distance between the solar system and the nearest star 4 light years away to the thickness of a human hair. Okay, so E is the right option. Okay, next one, the educational dash of our people is far below what is necessary for effective individual living or for the dash of society. இங்க பாருங்க, the educational, the பக்கத்துல ஒரு adjective வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? ஒரு noun தான் வரணும். பிகாஸ் ஆர்டிகல் பக்கத்துல adjective வந்திருக்கு அப்படின்னா adjective என்ன பண்ணும்? ஒரு noun தான் டிஸ்கிரைப் பண்ணும். அண்ட் the வந்து என்ன பண்ணும்? ஒரு noun தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அப்ப இங்க நமக்கு ஒரு noun வேணும். ஓகேவா? ஓகே,
அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க ஆர் ஃபார் த டேஷ் ஆஃப் சொசைட்டி. த பக்கத்துலயே டேஷ் வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் என்ன ஒரு நவுன் வரணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வேர்டு வந்துச்சுன்னா தான் அது ஆட்ஜெக்டிவ். இங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்க இன்கேஸ் இந்த ஆட்ஜெக்டிவ் இல்லாம டைரக்டாவே நவுன் வருது, டைரக்டாவே டேஷ் வருது அப்படின்னா அந்த த பக்கத்துல நவுன் தான் வரும். ஏன்னா அண்ட் த ஆர்டிகல் வந்து என்ன பண்ணும், அண்ட் த ஆர்டிகல் வந்து நவுனை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க ஆர் ஃபார் த டேஷ் ஆஃப் சொசைட்டி, இங்கேயும் வந்துட்டு என்ன ஒரு நவுன் தான் வரணும். ஓகே, எந்த நவுன் வரும்னு பார்க்கலாம். த எஜுகேஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் upliftment, okay, in the educational advancement, upkeep, the educational attainment, maintenance, the workplace, educational workplace advancement, educational accomplishment, regeneration. Okay, the educational dash of our people is far below what is necessary for effective individual living or for the dash of society. So இப்போ இந்த எஜுகேஷன் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் வருமா, ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அப்லிஃப்ட்மெண்ட்லாம் இங்க வராது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க அட்வான்ஸ்மெண்ட், அப்கீப், ஓகே, அட்டைன்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. எஜுகேஷனலுக்கும் இங்க மெயின்டெனன்ஸ்க்கும் என்ன இருக்கு? ஸோ இதுவும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ஒர்க் பிளேஸ்னு வருமா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வரலாம், எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் வரலாம், எஜுகேஷனல் ஒர்க் பிளேஸ்ல வராது. ஓகேவா? ஸோ திஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட் பாருங்க எஜுகேஷன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது சக்சஸ் பண்ற மாதிரி. ஸோ இங்க வந்து சம்திங் ஃபார் பிலோவா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் இந்த வேர்ட் வந்துட்டு இங்க வந்துட்டு மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் அது எப்படி இருக்கணுமா, அட்வான்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஆஃப் அவர் பீப்புள் இஸ் ஃபார் பிலோ, அவங்களுக்கு என்ன நீடோ அந்த நீடுக்கு கம்மியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஃபார் எஃபெக்டிவ் இண்டிவிஜுவல் லிவிங் ஆர் ஃபார் த upkeep of society அப்படின்னா cost of keep something in good condition, cost of keep something in good condition, அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன upkeep. ஸோ இதுவுமே இந்த நவுன் தான், இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ the educational advancement, ஓகேவா? ஸோ educational advancement of our people is far below, கம்மியா இருக்கு, what is necessary for effective individual living or for the upkeep of society. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சந்தோஷ் looked very happy and dash when he heard that his proposed scheme was dashed by the committee. Okay, Santosh looked very happy and இங்க பாருங்க very happy, இங்க ஒரு and வந்திருக்கு, இங்க dash. happy அப்படின்றதுனா adjective and also இந்த adjective எப்படி இருக்கு, பாசிட்டிவ் டோன்ல இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அந்த adjective. ஸோ அப்ப இங்க வரது எப்படி இருக்கணும், ஒரு பாசிட்டிவா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா and அப்படின்னும் போது அந்த பேராமீட்டர் ரெண்டுமே சிமிலரா இருக்கணும், அந்த சேமா இருக்கணும். ஓகேவா? ஓகே, when he heard that his proposal scheme was அப்ப என்ன வரணும், இங்க ஒரு verb வரணும், இங்க ஒரு adjective வரணும், இங்க ஒரு verb வரணும். ஸோ எது வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சந்தோஷ் looked very happy and energetic வருமா, எனர்ஜெட்டிக் வந்தா ஓகே, எனர்ஜெட்டிக் பாசிட்டிவான வேர்டு தான். பட் இங்க பாருங்க verb எப்படி இருக்கணும், verb கிட்டத்தட்ட பாசிட்டிவா தான் இருக்கணும். ஏன்னா இங்க அந்த adjective பாசிட்டிவா இருக்கிறதுனால ஸோ சம்திங் ஏதோ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ஆக்ஷன் ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அந்த verb எப்படி இருக்கு பாருங்க, ரிஜெக்டட் அப்படின்றது நெகட்டிவ் ரிஜெக்ட் ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு போது நம்ம ஹாப்பி ஆகுவோமா, நம்ம இதுல ரிஜெக்ட் ஆகுறோம் போது ஹாப்பி ஆகுவோமா? ஸோ ரிஜெக்டட் இங்க வராது. அதாவது எனர்ஜெட்டிக் கூட ஓகே நம்ம இங்க வைக்கலாம், பட் ரிஜெக்டட் வெர்பை நீங்க வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஏ ஒன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க எலேட்டட் அப்படின்னாலும் ஜாய்ஃபுல், எலேட்டட் அப்படின்னா ஜாய்ஃபுல், எலேட்டட் அப்படின்னாலும் என்ன adjective தான். ஸோ இது வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, when he heard that his proposal scheme was accepted by the committee, அந்த கமிட்டியால அக்செப்ட், இது வந்து பாசிட்டிவ் தான், அக்செப்ட் ஆனதுனால ஹாப்பியா இருக்கான், கரெக்டா தான் வருது மீனிங். ஓகேவா? ஓகே, இது இருக்கட்டும், நம்ம ரிமைனிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு வரலாம். satisfied, very happy and satisfied, stalled by the committee வருமா, வராது. நெக்ஸ்ட் பாருங்க disconsolate அப்படின்னா இதுவும் வந்துட்டு என்ன adjective தான், இதோட மீனிங் என்னன்னா extremely unhappy, ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி அப்படின்னா சந்தோஷ் looked very happy and extremely unhappy வருமா, ஹாப்பியா இருக்கானா, இப்ப ஹாப்பியா இல்லையா,
இதுன்றது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல, அவன் ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கிறான், அதுதான் வந்து கான்செப்ட். இங்க எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பினும் போது இது ஒரு ஆட்ஜெக்டிவ் தான், பட் அது எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்குது. ஸோ நமக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் கொடுக்குற ஒரு ஆட்ஜெக்டிவ் தான் வேணும். அண்ட் ஆல்சோ இந்த டி ஆப்ஷன் வந்துட்டு வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓவர்வெல்மிங் ரிசீவ்டு. ஓவர்வெல்மிங் வருது, ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல் அப்படின்றத விடையும் ரொம்ப அதிகமான ஒரு ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ இது இங்க வந்துட்டு மேட்ச் ஆகாது. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சந்தோஷ் லுக்டு வெரி ஹாப்பியா இருக்கிறான், அண்ட் ஆல்சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் when he heard that his proposed scheme was accepted by the committee. So B is the right option. அவனோட proposed scheme வந்து அந்த கமிட்டியால அக்செப்ட் ஆயிடுச்சு. That's why he looked very happy and elated. Elated, which means what? Joyful. So B is the right option. Okay, next one. In public perception, CBI is seen and dash of political policy of the government and not much faith is dash on its investigations. Okay, and இங்க வந்திருக்கு and இங்க noun தான் ஒரு டெஃபினட்டா, அந்த noun எப்படி இருக்கணும், vowel soundsல இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வருது அண்ட் பக்கத்துல ஒரு வேர்டு வரணும், அந்த வேர்டு வந்து ஏஇ ஐஓயூல தான் ஸ்டார்ட் ஆகணும், அதுல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஓகேவா? ஆக்சுவலி அந்த ஏஇ ஐஓயூ இந்த சவுண்ட்ஸ்ல இருக்கணும், அதுதான் கான்செப்ட். ஏல ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே எழுதணும், அதுக்கு முன்னாடி ஆன் போடணும், ஈல ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்டுக்கும் ஆன் போடணும், அப்படி மீனிங் கிடையாது. இந்த சவுண்ட்ஸ்ல வர வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும். ஓகேவா? ஓகே, அப்போ ஆப்ஷன் வைஸ் பார்க்கலாம். Organization, assert, office, arrangement, instrument எல்லாமே என்ன அந்த சவுண்ட்ல தான் இருக்கு. ஓகே, பட் என்ன இது, எந்த வேர்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகும்னு பார்க்கலாம். அண்ட் டேஷ் ஆஃப் பொலிட்டிக்கல் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் நாட் மச் ஃபெய்த் இஸ் டேஷ். ஓகேவா? இஸ் டேஷ் on its investigations. Okay, in public perception, CBI is seen as எப்படி இருக்கு அப்படின்னா, ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குதா, அசட் மாதிரி இருக்கு. அசட் எப்படி வரும்? சிபிஐ வந்து அசட்னு சொல்ல முடியுமா? வராது. சிபிஐ வந்து ஆஃபீஸ்ன்னு சொல்ல முடியுமா? வராது. சிபிஐ இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியுமா? வராது. சிபிஐ இஸ் நாட் அன் ஆர்கனைசேஷன்லாம் வராது. ஓகேவா? சிபிஐ இஸ் it sees as an arrangement of political policy of the government and not much faith is imposed on its investigation. Imposed means what? In investigation ka impose பண்றாங்க. Impose means to force someone. Okay va? So in public perception, CBI is seen as an arrangement of political policy of the government and not much faith is imposed on its investigations. Okay, so D is the right option. Okay, next one. The dash broker had warned him that the stock was a dash investment. He insisted on buying 1,000 shares. Okay, என்ன பண்ணிருக்காங்க, the broker வந்து warn பண்ணிருக்காங்க, ஸ்டாக் வந்து எப்படி இருக்கு, ஸ்டாக் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி he insisted on buying 1,000 shares. ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்காங்க, ஸ்டில் அவங்க என்ன பண்றாங்க, இன்சிஸ்ட் பண்றாங்க. எதுக்கு இன்சிஸ்ட்ல என்ன, வற்புறுத்துறது. to compel someone to do something. To compel someone to do something. ஓகேவா? ஸோ ஆன் பையிங் 1,000 ஷேர்ஸ் வாங்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, இன்சிஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இங்க எப்படி வரும் அப்படின்னா, பிகாஸ் வருமா? பிகாஸ் அப்படின்றது என்ன, அதனால இப்படி பண்ண, அதனால இப்படி ஆச்சு, ஸோ அதனால இது இப்படி பண்ணுன்ற மாதிரி இங்க சென்டென்ஸ் வரல. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, வார்ன் பண்ணிருக்காங்க, ஸ்டில் அவங்க வந்து 1,000 ஷேர்ஸ் வாங்க சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, சின்ஸ் அப்படின்றது, இப்போ சின்ஸ் அப்படின்றது பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல இருந்து ஸ்டில் கண்டினியூஸா நடந்துகிட்டே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க அந்த மாதிரி இங்க எது சொல்ல வரல. ஆல்ரெடி இங்க என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இங்க பேசிட்டாங்க. ஸோ சின்ஸ் இங்க வராது. பிகாஸ் சேம் அஸ் வெல் அஸ் வராது. ஆஸ் எப்பனா இத மாதிரியே இதுவும் இருக்கு அப்படின்னு பேசும்போது தான் வந்துட்டு ஆஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் இங்க வராது. நெக்ஸ்ட் பாருங்க, அல்தோ அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ஷன். அல்தோ அப்படின்றது இருந்த போதிலும், நான் அவன்கிட்ட வார்ன்
பண்ணியிருந்தான் ஆல்ரெடி. ஆனாலும் அவன் வந்து இது மாதிரி 1000 ஷேர்ஸ் வாங்க சொல்லி இன்சஸ்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன், இல்ல இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸ்டில் அவன் இருந்தும் என்னை இன்சஸ்ட் இப்படி வாங்க சொல்லி என்னை இன்சஸ்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். அது அப்படிதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ although the broker had warned him that the stock was a dash investment, precarious, which means what? It's uncertain. Precarious அப்படின்னா என்ன? It's an adjective. எப்படி adjective? A dash investment. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன? நவுன். அப்படின்றது என்ன? ஆர்டிகல். ஸோ இப்போ என்ன வரணும்? டெஃபினெட்லி adjective தான் வரணும். ஓகேவா? ஸோ a precarious investment, he insisted on buying 1000 shares. Okay, wow. So this will be the this option gives the right sense. Okay, wow. இதுதான் வந்து கரெக்டான அந்த சென்ஸ் கொடுக்குது. So although the broker had warned him that the stock was a precarious investment, he insisted on buying 1000 shares. Okay, wow. Next one is word swap. Businesses are which for a word in preparing the COVID-19 virus and other pandemic diseases are a recurring feature. Okay, இங்க which அப்படின்றது என்ன? ஒரு ரிலேட்டிவ் pronoun. Preparing அப்படின்றது verb. Other அப்படின்றது என்ன? Other, another, இது ஒரு pronoun தான். So recurring is an adjective. Okay, sir. Okay, இங்க என்ன வரணும்? businesses வந்து இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க ஒரு verb வரணும். businesses are preparing for a word. இதுக்காக வந்து prepare ஆயிட்டு இருக்கு. word in dash, in which, இது இங்க வந்துச்சுன்னா இது இங்க தான் வரும். in which the COVID-19 viruses and other pandemic diseases, இங்க வந்து இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? and other pandemic diseases are a recurring feature. Feature is a noun, recurring is an adjective, is there. Okay, so businesses are preparing for a word in which the COVID-19 virus and other pandemic diseases are a recurring feature. So BACD is the right option. Okay, there are brushed concerns about privacy, though to date these have been tolerated away with the notion that people are willing to legitimate a loss of privacy for a better life. Okay, there are dash concerns. In concerns அப்படின்றது it's a verb about privacy. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து என்ன வரணும் அப்படின்னா இங்க ஒரு verb சொல்லுது concerns about privacy. அந்த privacy எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி verb. ஓகேவா? ஸோ ரெண்டு verb வந்து இப்படி பக்கத்துல வராது. இங்க ஒரு adjective வரணும். ஓகேவா? ஓகே, about privacy though to date these have been பக்கத்துல ஒரு verb வரணும் and also அந்த verb V3 verb இருக்கும். ஓகேவா? இது வந்து tolerate அப்படின்றது adjective, இது இங்க வராது. away with the notion, the பக்கத்துல notion வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? that people are willing to பக்கத்துல இன்கேஸ் வெர்பு வந்துச்சு அப்படின்னா V1 வெர்பா வரணும். வெர்ப் வரல அப்படின்னா அது ஒரு adjective கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த adjective இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெர்பா வருது அப்படின்னா V1 இருக்கணும். ஆர் அதர்வைஸ் வேற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருதுன்னா adjective வரலாம். ஓகேவா? சோ that people are willing, legitimateன்றது adjective தான். பட் இங்க வந்துட்டு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். a loss of privacy for a better life. ஓகே, இங்க பாருங்க have been பக்கத்துல V3 verb எது? brushed. சோ இது வந்து இங்க வந்துரும். ஓகேவா? சோ செகண்ட் ஆப்ஷன்ல A வந்துரும். ஓகேவா? சோ away with the notion வந்து கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லெஜிட்டிமேட் அப்படின்ற adjective இங்கே வந்துடும். ஏன்னா இங்கே adjective தானே வேணும். ஸோ லெஜிட்டிமேட் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடும். டாலரேட் அப்படின்றது இங்கே ஃபைனலாக வந்துடும். ஓகேவா? ஸோ DACB இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ அப்போ எப்படி வரும்னா there are legitimate concerns about privacy, though to date these have been brushed away with the notion that people are willing to tolerate. The people are willing to tolerate. டூ பக்கத்துல verb மட்டும் தான் வரணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது adjectiveம் அப்ளை ஆகும். ஓகேவா? so that people are willing to tolerate a loss of privacy for a better life. ஓகேவா? so DACB is the right option. So D is the right option. Okay, next one.
living by the need to accommodate remote working, we are spurred in a increasingly dematerialized world. ஓகே, இங்க பாருங்க லிவிங் பை இப்படி வருமா? திஸ் இஸ் அ verb. verb ஓகே, சம்டைம்ஸ் verb ஸ்டார்ட் ஆகும், பட் இங்க லிவிங் பை இப்படி வருமா? பை த நீட் டு அகாமடேட். அகாமடேட் இங்க verb ஓகே, இங்க வந்து கரெக்டா தான் இருக்கு. remote working, we are spurred in an increasingly dematerialized verb. ஸோ இது வந்து இங்க கரெக்டா தான் இருக்கு. இது வந்து adjective, இது வந்துட்டு என்ன adverb, இந்த நவுனை வந்துட்டு இது டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது and வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஸோ லிவிங் பை இப்படி வராது. அண்ட் ஆல்சோ இங்க பாருங்க வி ஆர் பக்கத்துல என்ன வரணும்? ஒரு ஐஎன்ஜி verb வரணும் ஆக்டிவ்ல பேசும்போது. ஸோ இந்த லிவிங் தான் வந்துட்டு என்ன இங்க வரணும். ஸோ ஸ்பர்ட் அப்படின்றது இங்க வரும். ஓகேவா? ஸ்பர்ட் அப்படின்னா டு என்கரேஜ் சம்ஒன். ஸ்பர்ட் அப்படின்னா டு என்கரேஜ் somebody to do something. Okay, was spurred. So spurred by the need to accommodate remote working, we are living in an increasingly dematerialized world. Okay, wow. So C U வந்து interchange ஆகும். So CBAD is the right option. Next one. Form the actual name and address of a real e-commerce acquires and creates a user account for them on the fake they are selling on. Okay, first in the word, இந்த highlight பண்ணிக்க வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நவுன், acquires அப்படின்றது verb, user அப்படின்றது நவுன், fake அப்படின்றது adjective. ஓகேவா? a seller dash, செல்லர் அப்படின்றது நவுன். அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆக்ஷன் verb வேணும், ஆக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே verb எங்க இருக்கு? அக்வயர்ஸ் தான் வந்துட்டு என்ன இங்க வரும். ஸோ பி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ செல்லர் அக்வயர்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. செல்லர் அக்வயர்ஸ் த ஆக்சுவல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ரியல் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் வாட்? ஒரு நவுன் வரணும். ஓகேவா? ஸோ ரியல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வருமா? இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வராது. இ-காமர்ஸ் நவுன் தான் வரும், யூசர் தான் வரும். ஸோ BC e-commerce user and creates a dash account. Creates a dash account. என்ன ஆர்டிகல், அக்கௌண்ட் என்ன நவுன். அப்ப இங்க என்ன வரணும்? ஒரு adjective எங்க இருக்கு? fake. So fake account. create a fake account for them on the பக்கத்துல ஒரு noun வரணும். remaining noun எங்க இருக்கு? platform. on the platform they are selling on. ஓகேவா? so BCDA is the right option. so அப்ப எப்படி வரும்? a seller acquires the actual name and address of a real e-commerce user and creates a fake account for them on the platform they are selling on. so BDCA is the right option. Okay, next one. Beyond the benefit of enough reviews, simply having favorable sales is often rankings to raise a product in the additional of some e-commerce sites. Okay, இங்க பாருங்க. first அது எல்லாமே என்ன வரும்னு பார்த்துக்கலாம். enough அப்படின்றது adjective, favorable அப்படின்றது என்ன? adjective, rankings அப்படின்றது noun, additional அப்படின்றது adjective. ஓகேவா? சரி, ஓகே. benefits beyond the benefit of dash reviews, beyond the benefit of dash reviews, simply having dash sales, simply having dash sales வந்து favorable sales அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல வந்து enough sales, போதுமான sales அப்படின்னு சொல்ல முடியுமா? sales வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க வந்துட்டு என்ன வரும்? அடிஷ்னல் சேல்ஸ். இதுதான் வந்துட்டு என்ன இங்க வரும். செகண்ட்ல வந்துட்டு டி இதுதான் வந்துட்டு வரும். ஓகேவா? ஓகே. சேல்ஸ் இஸ் ஆஃபன் டேஷ். ஆஃபன் அப்படின்றது இட்ஸ் அன் adverb. adverb வந்துட்டு எது டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஒரு adverb வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா ஒரு adjective அப்படி இல்லைன்னா ஒரு verb டிஸ்கிரைப் பண்ணும். இங்க verb இல்லை. ஸோ இப்போ adjective தான் டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஆஃபன் டேஷ் டு ரைஸ் அப்படிங்க என்ன வரணும் அப்படின்னா அடிஷ்னல் இங்க வந்துருச்சு அப்படின்னா அப்போ இங்க ரிமைனிங் ஃபேவரபிள், often favorable வராது, often enough to raise. so இப்போ A தான் வந்துட்டு இங்க வரும். often enough to raise a product in the dash. in the பக்கத்துல என்ன வரணும்? ஒரு noun வரணும். noun எங்க இருக்கு? rankings is the only noun. so C இங்க வந்துரும். ஓகேவா? so அப்ப remaining என்ன இருக்கு? B தான் இங்க இருக்கு. so B தான் இப்ப இங்க வரும். ஓகேவா? so beyond the benefit of
favorable reviews, beyond the benefit of favorable reviews, simply having additional sales is often enough to raise a product in the rankings of some e-commerce sites. So BDAC is the right option. Jumble. What is more, the court's doctrine dictates just this deferral. In the long run, national recognition of same-sex marriage is inevitable. It is only a matter of time before all state laws reflect that view. Prudence counsels that marriage equality should be allowed to continue gaining support in the states and that a federal resolution should be left for another day. Same-sex marriage rights, at first imposed by courts, have now been recognized by state legislatures and prevailed in all 4 states where they were on the ballot in last year's election. Young people are overwhelming support it, and public opinion has shifted on this issue faster than on almost any other social issue in history. ஓகே, இங்க பாருங்க, வாட் இஸ் மோர். இது வந்துட்டு என்ன, கம்பேரிஷன்ல பேசும்போது இது வரணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது. இன் த லாங் ரன், ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு விஷயத்த இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இட் இஸ் ஒன்லி, இது ஃபர்ஸ்டா வராது. Prudence counsels that, இதுவும் வராது. சேம் செக்ஸ் மேரேஜ் ரைட்ஸ் அட் ஃபர்ஸ்ட். ஓகே, யங் பீப்புள் ஓவர்வெல்மிங். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நாளா அவங்க சம்திங் கேட்டுட்டு இருந்ததுக்கு சம்திங் ஏதோ ரெகக்னிஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த லாங் ரன், இதுதான் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்டா வரும். இந்த லாங் ரன், நேஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் சேம் செக்ஸ் மேரேஜஸ் inevitable which means unavoidable. We can't stop what happening in the future. ஓகேவா? ஸோ that is inevitable. ஸோ இங்க எதை பத்தி பேசுறாங்க, சேம் செக்ஸ் மேரேஜ் பத்தி பேசுறாங்க. ஸோ இதை கண்டினியூட் பண்ணி தான் நெக்ஸ்ட் வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் செக்ஸ் மேரேஜ் ரைட்ஸ் அட் ஃபர்ஸ்ட் கோர்ட் வந்து இம்போஸ் பண்ணுச்சு. பட் இப்போ வந்து அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்த மாதிரி அவங்க பேசுறாங்க. ஸோ செகண்ட், நெக்ஸ்ட் என்னன்னா, யங் பீப்புள் overwhelming support it and public opinion has shifted on this issue faster than on almost any other social issue in history. ஸோ யங் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ஒன் இதாகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் மோர். இது வந்து ஃபைனலா தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் ஆல் ஸ்டேட் லாஸ் ரெஃப்ளெக்ட் தட் வியூ. நெக்ஸ்ட், Prudence counsel that marriage equality should be allowed to continue gaining support in the states and that a federal resolution should be left for another day. ஃபர்ஸ்ட் இங்க ஆல் ஸ்டேட்டை பத்தி இங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா அந்தந்த ஸ்டேட்ல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து இதான் வரும். இதை கண்டினியூட் பண்ணி ஃபிஃப்த் ஒன் இது வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது சிக்ஸ்த், இதுதான் வந்து ஃபைனலா வரும். So BEF CDA is the right sequence. Okay, next one is sentence replacement. Samek is a best student in the department of mechanical engineering at present. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, a best student. best எப்போ ஒரு good, better, best. good, better, பெஸ்ட். குட் வந்து ஜென்ரலா பேசும்போது, பாசிட்டிவா பேசும்போது. பெட்டர் அப்படின்றது கம்பேரிட்டிவ். பெஸ்ட் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும், த அப்படின்ற ஆர்டிகிள் வந்து இதுக்கு முன்னாடி வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வராது, த வரும். ஓகேவா? ஸோ த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வராது, ஃபார் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வராது, த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஒன்லி ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். Okay, next one. Sudhir followed the suggestion of his mother and nobody's else வருமா? நோபடி மதரோட பேச்சும் கேட்கல, வேற யாரோட பேச்சும் கேட்கல, வேற யாரோட அப்படின்றது எல்சஸ் அப்படின்றதா வரும். ஸோ நோபடி எல்சஸ், வேற யாரோட பேச்சையும் அவன் கேட்கல. ஓகேவா? ஸோ நோபடிஸ் எல்ஸ் வராது அண்ட் நோபடி எல்ஸ் மட்டும் வராது, நோபடி எல்சஸ். அவங்களோட பேச்சையும் சஜஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்லி 3 is the right option. B is the right one. The female with curly hair sitting in the car is the sister of one of the headman of the village.
ஓகே, இங்க பாருங்க the one of the அப்படின்னு பேசும்போது அந்த நவுன் எப்படி இருக்கணும்? one of the அப்படின்னு பேசும்போது அந்த நவுன் வந்து ப்ளூரல் நவுனா இருக்கணும். பிகாஸ் அந்த பல விஷயத்துல வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி இண்டிகேட் பண்ணி பேசுறதுனால அது வந்துட்டு என்ன ஒன் ஆஃப் த இந்த 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 நிறைய என்ன சொல்லலாம், நிறைய சிஸ்டர்ல ஒரு சிஸ்டர் அப்படின்னு பேசும்போது ஸோ அப்போ வந்துட்டு என்ன, அப்போ நிறைய சிஸ்டர் இருந்தால் தானே அதில் ஒரு சிஸ்டர் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே வர நவுன் எப்படி இருக்கணும்? ப்ளூரல் நவுனா இருக்கணும். ஸோ ஹெட் மேன் அப்படின்றது என்ன? சிங்குலர் நவுன். ஹெட் மேன் அப்படின்னு வரக்கூடாது, ஹெட் மென் அப்படின்னு வரணும். ஸோ ஒன் ஆஃப் த ஹெட் மென் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ ஹெட் மென் வரலாம், ஆர் அதர்வைஸ் ஒன் ஆஃப் த இல்லாம a ஹெட் மேன் வரலாம். இன்கேஸ் அவங்க சிங்குலரா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஹெட் மேன் அப்படின்னு a ஹெட் மேன் சொல்லணும். ஒன் ஆஃப் தன்றது வரக்கூடாது. ஓகேவா? ஒன் ஆஃப் த நம்ம மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க ஒரு ப்ளூரல் நவுன் இருக்கணும். ஓகேவா? ஸோ a ஹெட் மேன் வரலாம், ஆர் ஒன் ஆஃப் த ஹெட் மேன் வரலாம். ஸோ 1 and 2 is the right option. Next one, from the options given below, select the option which states the correct combination of incorrect or correct sentence. Okay, in the individual sentence le correctana option irukkuda illaya check pannu. Okay, it is impossible to believe that the government does not know how to handle the situation with sincerity and effectiveness. Okay, it is impossible to believe that the government does not know அப்புறம் how or otherwise where what இது மாதிரி வரணும். ஓகே, how, ஓகே கரெக்டா தான் வந்திருக்கு. how to handle V1 the situation with sincerity and effectiveness. ஸோ இங்க வந்துட்டு என்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. there is no error in first one. Next பாருங்க, but it is also true that they are unable to decide the best among the two options available in front of them. இங்க என்ன பேசுறாங்க? two options வந்து பேசும்போது அப்ப இங்க வந்துட்டு நம்ம இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. only two options மட்டும் பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்? அப்ப கம்பேர் தான் பண்ண முடியும். சோ நிறைய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா தான் அதுல இருக்கிறதுல இதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விஷயத்த வச்சுட்டு அதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இங்க வந்து கம்பேரிஷன் தான் பண்றாங்க. சோ த பெஸ்ட் வராது, த பெட்டர் among the two options available in front of them. ஓகேவா? Next one, it seems that the perpetrators of the crime are smarter than brave. இங்க என்ன பண்றாங்க? ஒரு பர்சனோட ரெண்டு குவாலிட்டியை இங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? perpetrators of the crime are smarter than brave. ஓகேவா? ஸோ ஒரே பர்சனுக்கு ரெண்டு குவாலிட்டியை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இஆர் அப்படின்ற கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் பிளஸ் adjective தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரே பர்சனுக்கு ரெண்டு குவாலிட்டியை நம்ம கம்பேர் பண்ணி பேசும்போது அப்ப வந்து இஆர் அப்படின்ற பெட்டர், ஸ்மார்ட்டர், கிரேட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. மோர் அப்படின்னு போட்டு பக்கத்துல ஒரு adjective போட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இங்க ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம் அப்படின்னா more wise than brave. ஓகேவா? So it seems that the perpetrators of the crime are more wise than brave. ஓகேவா? The police are of the opinion that they will be able to nab the criminals very soon. Okay, however the police are opinion that they will be able to nab the criminals very soon. Okay, இங்க எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. there is no error in this option. So B லையும் second லையும் third ல error இருக்கு. So first லையும் 4 லையும் தான் வந்துட்டு error இல்ல. only first and 4 option are correct. Monetary Fund have decided that it will dole out subsidies to the developing countries in the present financial year. Okay, the International Monetary Fund இது வந்து எப்படி சொல்லலாம்? இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தானே. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ல சொல்லலாம். இட்லன்னும் போது நம்ம சிங்குலராகவே இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்ன ஹேவ் வராது, has decided. ஓகேவா? ஸோ இதுல வந்து எரர் இருக்கு. had decided that it will be dole out subsidies to the developing countries in the present financial year. Next one, the president of IMF announced it during the press interaction with the central bank governors last month. The president of IMF announced past form it during the press interaction with the central bank governors last month. So இங்க வந்து என்ன எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு.
Next one, the reason is to create the framework for the trade agreement of the World Trade Organization to come into existence. The reason is, okay, to create V1, okay, the framework noun for the trade facilitation agreement, okay, noun of the World Trade Organization noun to V1 into existence. So இங்கேயுமே என்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. Next option. The main contention regarding that agreement was that the developing countries and the developed countries were not on the same page regarding the subsidies. The main contention regarding that agreement was that developing countries and the developed countries. So ரெண்டே mention பண்றாங்க. So plural verb, okay, were not on the same page regarding the subsidies. So இங்கேயுமே வந்துட்டு என்ன எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. So only one first option மட்டும் தான் error. So only one is incorrect. Okay, next one. The foreign portfolio investors are pumping in more and more funds in India due to the sluggish outlook of the developed countries. The foreign portfolio investors, plural, are, okay, or ing verb, okay, in more and more funds in India due to the sluggish outlook of the developed countries. So இங்க எப்படி இருக்கு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகேவா? So the developed countries have plural have reached have V3, okay, a point of saturation in terms of domestic demand and exports, or demand and exports are not that promising. So இங்க எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. It is a proven fact that domestic demand is the key factor for sustainable growth for any country. இங்கேயுமே எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. That is why emerging markets with more population are coming up as popular destinations for investment inflows by the investors from around the world. There is no error. Okay ma. So இங்க எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. No error. So first, second, third and fourth all are correct. Okay, next one. It was alleged that the police were prevented from to do their duties. From to do their duties. From க்கு அப்புறம் actually என்ன வரணும்? From க்கு அப்புறம் ஒரு ing verb வரணும். From doing வரணும், from to do வரக்கூடாது. Okay, from doing their duties. It was alleged that the police were prevented from doing their duties. Okay வா? So இதுல error இருக்கு. Next, the public were so angry with the incident that they did not allow the police entering the crime scheme. Police allow பண்ணல. Okay வா? So police entering இல்ல, police to enter. Police to enter the crime scene. Okay வா? So இதுலயே என்ன error இருக்கு. Next, it is because of a series of such incidents taking place in the same area in the last couple of months and the failure of the police to arrest the miscreants. So there is no error in this part. Next one, the media is also giving constant pressure on the police to crack the case immediately. So இங்கேயுமே என்ன கரெக்டா தான் இருக்கு. So those no error. So first and second option incorrectா இருக்கு. ஓகேவா? So first and second option தான் என்ன incorrectா இருக்கு. Friends, that's it with the session. Next classல இதே மாதிரி memory based paper-ஓட பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு class பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. If you have any doubt, you can comment in the comment section. I will rectify your doubts. ஓகேவா? Okay, next classல பார்க்கலாம்.